நீங்க வீட்ல சோப்பு செய்யறீங்க, நீங்க செய்யறது மட்டும் கிடையாதுங்க, காலேஜில் இருக்கிற மாணவர்களும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 நபர்களும் நம்மளுடைய யூனிட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம சோப்பு செய்யறோம். இப்ப இந்த சோப்பு செய்யறதுக்கு மெட்டீரியல் எல்லாமே 2 பேர் எடுத்து வச்சிருக்கீங்க. கேஸ்டிக் சோடா லைன் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் தம்பி. அது என்ன அளவுகள்ல எடுத்து வச்சீங்க? 850 கிராம் சார். 850 கிராம் காஸ்டிக் சோடா. ஓகே. ஆரோ வாட்டர் 1750 கிராம் சார். 1750 கிராம் எடுத்து வச்சிருக்கிறோம். நியூட்ரலைசர் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்தது பர்ஃபியூம் எவ்வளவு எடுத்து வச்சிருக்கீங்க சார்? 150 கிராம் சார். 150 கிராம் பர்ஃபியூம். 1750 கிராம் சார். 1750 கிராம் நம்ம மஞ்சிஸ்தா ஆயில். ஓகேங்களா? இருக்கிறோம். விளக்கெண்ணெய் எவ்வளவு எடுத்து வச்சிருக்கிறோம்? சார் 250 கிராம் சார். 250 கிராம். சரிங்க. அடுத்தது வெண்ணெய் எவ்வளவு எடுத்து வச்சிருக்கிறோம்? சார் அதுவும் 250 கிராம். 250 கிராம் எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்தது தேங்காய் எண்ணெய் எவ்வளவு எடுத்து வச்சிருக்கிறோம்? சார் 2750 கிராம் சார். 2750 கிராம். எல்லாமே கிராம் கணக்கில் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப இதை வச்சு நம்ம சோப்பு செய்ய போறோம். சரிங்களா? ஓகே. தேங்காய் எண்ணெயோட நம்ம வெண்ணெயை சேர்க்க போறோம். 250 கிராம் வெண்ணெயை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயோட சேர்க்க போறோம். போட்டுங்கப்பா. இப்ப பட்டர் போட்டாச்சுங்க. சரிங்களா? அடுத்தது கேஸ்டர் ஆயில் எடுத்து ஊத்துங்க. பட்டரை கரைக்கிறதுக்கு மட்டும்தாங்க நம்ம பிளெண்டரை யூஸ் பண்ணணும். வடிகட்டினதுக்கு பிறகு ஏதாவது டஸ்ட் சின்னது இருக்குதுங்களா? இருக்குது. தவறு நேயர்களே, மிக அற்புதமா வந்திருக்குதுங்க. மிக அற்புதமா வந்திருக்குதுங்க. இந்த மாதிரி பதம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மோல்டுல ஊத்திடலாங்க. மோல்டுல ஊத்துறதுக்கு முன்னாடி அந்த மோல்டுல எல்லாமே வாசலின் அல்லது கிளிசரின் எல்லாம் துறவி இருக்கிறீங்களா தம்பி? துறவி இருக்குதுங்களா? அதுல ஊத்துனுங்க. அதான் ரொம்ப முக்கியம்.